உப்புமா கொழுக்கட்டை சாஃப்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்தாச்சு. அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். வானலில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பிச்சு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கரைச்சி வச்சதை விட்டுடலாம். அரை மூடி தேங்காய் துருவல் போட்டுடலாம். சேர்த்து கிளறலாம். நல்லா கெட்டியாக வரணும், அது வரைக்கும் கிளறலாம். நல்லா கெட்டியாக வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆறியாச்சு. இப்போ எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். இடியாப்ப சட்டியில் அடியில் தண்ணி விட்டுருக்கேன், கொதிச்சிருக்கு. இதில் வச்சிடலாம். கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். 1/4 மணி நேரம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். சூப்பராக சாஃப்டான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.